ஹலோ நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு எல்லையாக இருக்கிற மைல்கல் விநாயகர் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம இந்த கோயில் கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, திருச்செந்தூருக்கு பக்கத்தில் உள்ள வீரபாண்டியப்பட்டினன்ற ஊரில் தான் இருக்குது. இங்கே வர பக்தர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா முருகன் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே வந்து தங்கி சமைச்சு சாப்பிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் முருகன் கோயிலுக்கே போகிறாங்க. அது மட்டும் இல்லை நண்பா, இங்கே மாலை போட்டு வரும் பக்தர்கள் பார்த்திங்கன்னா இங்கே வந்து தான் அலகு குத்துறது, பால் குடம் எடுக்கிறது, காவடி எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயம். இந்த கோயில் தான் முருகன் கோயிலோட எல்லைன்றது எத்தனை பேருக்கு தெரியுன்றது கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா. நீங்களும் கண்டிப்பாக இந்த பிளேஸை வந்து விசிட் பண்ணியிருப்பீங்க. விசிட் பண்ணாதவங்க அடுத்த வாட்டி திருச்செந்தூர் வரும்போது கண்டிப்பாக இந்த பிளேஸில் வந்து தங்கி இருந்துட்டு போங்க. ரொம்பவே ஒரு நல்லாயிருக்கும். இங்கே உள்ள காற்றோட்டமான சூழ்நிலை பார்த்திங்கன்னா தங்குறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே குளிக்க தொட்டிகள் இருக்குது, நீங்கள் உட்காந்து பேச நிறைய இருக்கைகள் இருக்குது. அப்படி ஒரு இயற்கையான சூழ்நிலை நண்பா. நீங்கள் எவ்வளோ பெரிய வண்டியில் வந்தாலும் ஈஸியாக இங்கே பார்க்கிங் போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே பக்கத்தில் இங்கே வந்து கிடைக்கும் உங்களுக்கு. இங்கேருந்து முருகன் கோயில் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக 1.5 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து நீங்கள் தங்கிட்டு போகிறது ரொம்பவே ஒரு நல்ல விஷயமா இருக்கும் நண்பா. நண்பர்களே, அந்த வேல்ன்ற பக்தர்களோட சத்தம் உங்களுக்கு நல்லாவே கேட்டிருக்குன்னு நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லை நண்பா, திருச்செந்தூருக்கு வரும் பக்தர்களோட கூட்டம் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்களும் வந்து திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு ஒரு வாட்டி வந்துட்டு போங்க. அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை நீங்கள் பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவர் நம்ம திருச்செந்தூர் ஆண்டவர். நாளைக்கு விசாகம் நண்பா. நாளைக்கு மக்களோட கூட்டம் எப்படி இருக்குன்றதை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகே நண்பா, பாய்.